இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லோ பேக் ஏக், அதாவது முதுகு வலி, கீழ் முதுகு வலி. எதனாலலாம் ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மல்டிபிள் காரணங்கள் இருக்கு. முதல்ல ஒரு சாதாரண மசில் ஸ்ட்ரெயின், தசை பிடிப்பா இருக்கலாம், இல்ல எலும்பு தேய்மானமா இருக்கலாம். இந்த எலும்புக்கு நடுவுல இருக்கிற ஜவ், இந்த மாதிரி எலும்புக்கு நடுவுல இருக்கிற ஜவ் விலகி டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னு சொல்லலாம். அதுல இருந்து நரம்பு அழுத்திட்டா சயாட்டிக்கான்னு சொல்லலாம். இந்த மாதிரி மல்டிபிள் காரணங்கள் இருக்கு பேக் பெயினுக்கு. வெறும் சாதாரண முதுகு மசில் ஸ்ட்ரெயின் மட்டும் இருந்தா ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், பிசியோதெரபியே ரெடி ஆயிடும் வித் மினிமல் மெடிகேஷன்ஸ். ஒருவேளை டிஸ்க் ப்ரொலாப்ஸ் மினிமலா இருந்தா, சின்ன டிஸ்க் ப்ரொலாப்ஸ், சின்ன நர்வ் ரூட் கம்ப்ரெஷன், நரம்பு அழுத்தம் சிறுசா இருந்தா பிசியோதெரபி, ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணாலே ஓரளவுக்கு ரெக்கவரி கிடைக்கும். குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யறது, படி ஏறுறது, லாங் டிராவல் பண்றது அவாய்ட் பண்ணிட்டு பெல்ட் மாதிரி போட்டோம்னாலே முதுகு வலி ஓரளவு கண்ட்ரோல் ஆகும். இதுலயே சிவியர் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்கு, இல்லைன்னா எக்ஸ்ட்ரூடட் டிஸ்க், அதாவது அந்த டிஸ்க் மெட்டீரியல் வெளியில வந்து நரம்ப அழுத்திக்கிட்டு இருக்கிறது. அப்படி சிவியரா இருக்கும் பட்சத்தில் அது நம்ம அறுவை சிகிச்சை மூலம் அந்த டிஸ்க வெளியில எடுக்கணும். இப்போ மல்டிபிளா சின்ன இன்சிஷன்ல மைக்ரோஸ்கோபிக், எண்டோஸ்கோபிக் மூலமா அதை எடுக்க முடியும். அந்த அழுத்திட்டு இருக்க ஜவ் மட்டும் எடுத்தாலே இந்த நரம்பு ஃப்ரீ ஆயிடும், முதுகு வலி ஃப்ரீ ஆயிடும். இது யாருக்கு தான் இவங்களுக்கு தான் வரணும், இவங்களுக்கு வரக்கூடாதுன்ற பாகுபாடு இல்லை. ஹெவியா ஒர்க் பண்றவங்க, குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யறவங்க, லாங் டிராவல் பண்றவங்களுக்கு எப்பனாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வயதானவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நாம ஒரு ஆக்டிவிட்டிய முதுகுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்காம, ஸ்பைனுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்காம பண்ணும்போது இதை அவாய்ட் பண்ண முடியும். தேங்க்யூ.